என்னை விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவம் எதிர்காலத்தை பாதிக்கும் எச்சரிக்கும் ராஜபக்ஷ. மீண்டும் நாட்டில் விடுதலை புலிகளை கொண்டுவர முயற்சிக்கும் சாணக்கியன். பேராபத்தில் இலங்கை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஸ்ரீலங்காவின் அதிபராக நான் தெரிவு செய்யப்பட்ட காலத்திலிருந்து என்னை ஆட்சியிலிருந்து அகற்றும் நோக்கத்தில் சில வெளிநாட்டு மற்றும் உள்ளூர் கட்சிகள் செயற்பட்டதாக முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த விடயங்களை உள்ளடக்கி பதவியிலிருந்து என்னை வெளியேற்றுவதற்கான சதி என்ற தலைப்பிலான புத்தகம் ஒன்றை வெளியிடுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை ஒன்றையும் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் இந்த நாடு சுதந்திரமடைந்த முதல் 60 வருடங்களில் ஒருபோதும் அனுபவித்த வகையில் இன்று வெளிநாட்டு தலையீடும் உள்ளரசியலின் சூழ்ச்சியும் இலங்கையின் வாழ்க்கையின் உண்மையாக மாறியுள்ளது. தம்மை வெளியேற்றுவதற்கான அரசியல் பிரச்சாரம் இலங்கையின் அரசியலில் ஒரு புதிய அம்சத்தை கொண்டு வந்தது. சுதந்திரம் பெற்றதிலிருந்து தேர்தலுக்கு பிறகு அமைதியான அதிகார பரிமாற்றங்களை மட்டுமே அனுபவித்து வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை 2022ஆம் ஆண்டு நிகழ்வுகள் இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு கடுமையான தாக்கங்கள் நிறைந்தவை என்றும் கோட்டாபய ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ள குற்றச்சாட்டில் சிங்கள இணையதளம் ஒன்றின் செய்தி ஆசிரியரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். சிங்கள இணையதளத்தின் செய்தி ஆசிரியர் ஜி.பி. நிசங்க என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இராணுவ தளபதியை விமர்சனம் செய்யும் வகையில் வெளியிடப்பட்ட செய்தி ஒன்று காரணமாக தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு குறித்த செய்தி ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் இரவு 10:45 மணியளவில் பல்பேவத்த பகுதியில் அமைந்துள்ள அவரது வீட்டில் வைத்து குற்ற விசாரணை பிரிவினர் குறித்த நபரை கைது செய்துள்ளனர். மேலும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டமை குறித்து அவரது தந்தை மற்றும் மகன் ஆகியோருக்கு காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தேச துரோக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிதாபே குணவர்த்தன குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் இவர் டொலர்களுக்காக நாடாளுமன்றத்தில் கூச்சலிடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், சாணக்கியன் ஒரு விடுதலை புலி, தமிழில் ஒன்றையும் சிங்களத்தில் ஒன்றையும் சாணக்கியன் கூறுகின்றார். மீண்டும் நாட்டில் தமிழீழ விடுதலை புலிகளை கொண்டுவர முயற்சிக்கின்றார். முழுமையாக இனவாத அடிப்படையில் பேசுவதாகவும் நிலக்கண்ணி வெடிகளை அகற்றிய கௌரவத்தை கூட வழங்கவில்லை. மேலும் சாணக்கியன் தேச துரோக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மாலைதீவு மற்றும் இலங்கை கடற்படையுடன் போர் பயிற்சியில் ஈடுபட்ட 2 இந்திய போர்க்கப்பல்கள் கொழும்பிலிருந்து நாடு திரும்பியுள்ளன. மாலைதீவு தேசிய பாதுகாப்பு படையினரால் நடத்தப்பட்ட முத்தரப்பு போர் பயிற்சி முடிந்ததை தொடர்ந்து 2 இந்திய கப்பல்கள் கடந்த 28ஆம் திகதி காலி துறைமுகத்தை வந்தடைந்தன. மாலைதீவு தேசிய பாதுகாப்பு படையினரால் நடத்தப்பட்ட முத்தரப்பு போர் பயிற்சியானது இந்த ஆண்டு பிப்ரவரி 22 முதல் 25 வரை நடைபெற்றது. இந்த பயிற்சியில் இந்தியாவை சேர்ந்த கடலோர காவல் படை கப்பல்கள், இலங்கை மற்றும் மாலைதீவின் கடற்படை கப்பல்கள் பங்கு பெற்றின. இந்த பயிற்சியானது குறிப்பாக இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே, குறிப்பாக சீனா ஆராய்ச்சி கப்பலான சியாங்யாங்ஹாங் 3 இயக்கத்திற்கு பிறகு அதிகரித்த பிராந்திய பதற்றங்களுக்கு மத்தியில் நடைபெற்றது. மாலைதீவு தேசிய பாதுகாப்பு படையினரால் நடத்தப்பட்ட முத்தரப்பு போர் பயிற்சி முடிந்ததை தொடர்ந்து 2 இந்திய கப்பல்கள் கடந்த 28ஆம் திகதி காலி துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. இந்த நிலையில் குறித்த இந்திய போர்க்கப்பல்கள் தற்போது மீண்டும் இந்தியாவிற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ள குற்றச்சாட்டில் சிங்கள இணையதளம் ஒன்றின் செய்தி ஆசிரியரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். சிங்கள இணையதளத்தின் செய்தி ஆசிரியர் ஜி.பி. நிசங்க என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இராணுவ தளபதியை விமர்சனம் செய்யும் வகையில் வெளியிடப்பட்ட செய்தி ஒன்று காரணமாக தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு குறித்த செய்தி ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் இரவு 10:45 மணியளவில் பல்பேவத்த பகுதியில் அமைந்துள்ள அவரது வீட்டில் வைத்து குற்ற விசாரணை பிரிவினர் குறித்த நபரை கைது செய்துள்ளனர். மேலும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டமை குறித்து அவரது தந்தை மற்றும் மகன் ஆகியோருக்கு காவல்துறையினர் அறிவித்துள்ளனர்.
இலங்கை பாரிய ஆபத்தில் இருப்பதாக ஆஸ்திரேலிய பொருளாதார நிபுணர்கள் தன்னிடம் கூறினார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் கடனை திருப்பி செலுத்தவில்லை எனில் என்ன நடக்கும் என்பதை நினைத்து பார்க்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவிற்கு விஜயம் செய்து நாடு திரும்பிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், கன்பரா தேசிய பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியர்கள் இலங்கையின் தலைவிதி குறித்து ஆச்சரியம் தெரிவித்ததாகவும், ஒரு நாடு எப்படி இத்தகைய நிலை அடைந்திருக்க முடியும் என்றும் தம்மிடம் கேட்டார்கள். இந்த நிலையில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி குறித்து ஆஸ்திரேலிய கல்விவியலாளர்களுடன் நீண்ட நேரம் கலந்துரையாடினேன். அவர்களின் சகல கருத்துக்களையும் தன்னால் திரட்ட முடிந்தது. இலங்கையை மாத்திரமன்றி பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளை பற்றியும் அவர்களுக்கு அதிக புரிதல் உள்ளது. மேலும் இலங்கையர்களுக்கு மிகவும் கடினமான பாதை இருப்பதாகவும், இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மாலைதீவு இந்தியா இடையே உறவு நிலையில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் மாலைதீவில் உள்ள இந்திய ராணுவத்தை வெளியேறுமாறு மாலைதீவு அதிபர் காலக்கெடு விதித்துள்ளார். இந்திய ராணுவத்திற்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசியுள்ள முகமது முயிசு, மே 10 நாட்டில் இந்திய படைகள் இருக்காது, சீருடையில் இல்லை, சிவில் உடையில் இல்லை, இந்திய ராணுவம் எந்த வகையிலும் ஆடை அணிந்து இந்த நாட்டில் வசிக்காது, இதை நான் நம்பிக்கையுடன் கூறுகின்றேன் என்று பேசியுள்ளார். மாலைதீவு அதிபரின் இந்திய வெறுப்பு போக்கு இரு நாடுகளிடையே அரசியல் உறவில் பெரும் பிரச்சினைகளை ஏற்படுத்தி வருகின்றது. தரமற்ற மருந்துகளை கொள்வனவு செய்தமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் சமன் ரத்னநாயக்க நீதவானிடம் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார். குறித்த வாக்குமூலத்தை அவர் இன்று மாளிகாகந்த நீதவானிடம் வழங்கியுள்ளார். ரத்னநாயக்க மாளிகாகந்த நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டு 4 மணித்தியாலங்கள் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்கிய பின்னர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதாவது மார்ச் 1 வெள்ளிக்கிழமை தரமற்ற மனித நரம்பு வழி இம்யூனியோகுளோபின் கொள்முதல் ஊழல் தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறை அவரை கைது செய்துள்ளது. இதனை அடுத்து மறுநாள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் வெள்ளிக்கிழமை அன்று கூடுதல் சுகாதார செயலாளர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளிக்க தயாராக இருப்பதாக கூறியதை தொடர்ந்து வழக்கில் கைது செய்யப்பட்ட மற்ற சந்தேக நபர்களிடமிருந்து அவரை பிரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையே கடலுக்கடியில் மின்வடம் மூலமாக மின்சாரத்தினை விநியோகிக்கும் இணைப்பை அமைப்பது தொடர்பாக 2 நாடுகளும் செயற்பட்டு வருவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது 120 கோடி அமெரிக்க டாலர் செலவில் கடலுக்கடியில் மின்வடம் மூலமாக இரு நாடுகளுக்கும் இடையே மின்சாரத்தினை விநியோகிக்கும் இணைப்பை அமைப்பது தொடர்பாக இரு நாடுகளும் பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறை ஒத்துழைப்புக்கான இந்தியா இலங்கை கூட்டுப்பணிக்குழுவின் 5வது கூட்டம் கொழும்பில் கடந்த 28 இடம்பெற்றது. இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவும் பங்கேற்ற இக்கூட்டத்தில் இலங்கை இந்தியா மின் இணைப்பு திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வடமத்திய நகரமான அனுராதபுரம் மற்றும் இந்தியாவின் சென்னைக்கும் இடையே மின்சாரம் கடத்தும் நேரடி இணைப்பு இத்திட்டத்தில் அமைக்கப்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டது.